அந்த மகா ஜலப்பிரளய காலம் முடிந்து நீர் வற்றி பூமி எங்கும் ஒரு அமைதி நிலவிய அந்த வேளையில் பேழையிலிருந்து ஒரே ஒரு குடும்பம் மட்டும் எஞ்சியிருந்தது. அது நோவாவின் குடும்பம். அவருடைய 3 மகன்களான சேம், காம் மற்றும் யாப்பேத். இவர்களிடமிருந்துதான் இன்று நாம் காணும் உலக நாடுகள் அனைத்தும் உருவாயிருக்கின்றன. ஆதியாகமம் 10ஆம் அதிகாரம் மனித குலத்தின் ஒரு ராஜ வரைபடத்தை போல நம் கண்முன்னே விரிகிறது. யாப்பேத்தின் பிள்ளைகள் வடக்கிலும் மேற்கிலும் பரவி சென்றார்கள். கோமேர், மாகோகு, யாவான் என தொடங்கும் இவர்களே புறஜாதிகளுக்கும் கடலோர மக்களுக்கும் அந்த தொலைதூர தேசங்களுக்கும் ஆதிபிதாக்களானவர்கள். அடுத்ததாக காமின் சந்ததி தெற்கு நோக்கி பெருகியது. கூஸ், மிஸ்ராயிம் மற்றும் கானான் இவர்கள்தான் பாபேல் கோபுரத்தையும் எகிப்தையும் பின்னால் இறைவனுக்கே சவால் விட்ட மாபெரும் நகரங்களையும் உருவாக்கியவர்கள். ஆனால் இப்போது உங்களது கவனத்தை சேமின் பக்கம் திருப்புங்கள். சேமிடமிருந்துதான் எபிரேயர்களின் பிதாவாகிய ஏபேர் தோன்றுகிறார். அவருடைய வம்சாவளியில்தான் ஒரு இரட்சிப்பின் நூல் போல அந்த புனிதமான இரத்த வழி நேராக ஆபிரகாம், தாவீது மற்றும் மேசியாவாகிய இயேசு கிறிஸ்து வரை நீள்கிறது. இது வெறும் பெயர்களின் பட்டியல் அல்ல, இது தேசங்களின் அட்டவணை. இந்த பூமியில் உள்ள ஒவ்வொரு இனமும், ஒவ்வொரு மொழியும், ஒவ்வொரு மக்களும் ஒரே இரத்தத்திலிருந்து வந்தவர்கள், ஒரே குடும்பத்தை சேர்ந்தவர்கள், இறைவனோடு சஞ்சரித்த ஒரு மனிதனின் பிள்ளைகள் என்பதற்கு இதுவே சாட்சி. உங்கள் மரபணு, உங்கள் அண்டை வீட்டாரின் மரபணு, கடலுக்கு அப்பால் இருக்கும் ஒரு அந்நியரின் மரபணு என ஒவ்வொரு இலையும் இந்த 70 பெயர்களை நோக்கியே நம்மை அழைத்து செல்கிறது. நீங்கள் ஒரு உன்னதமான பாரம்பரியத்தின் வழித்தோன்றல்.